ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பேக்கரி ஸ்டைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை தான் நான் பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிஸ்கெட் ரெசிபி எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் டால்டாவையும் சுகர் பவுடரையும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கையாலே பிசைஞ்சிட்டு, அது கூடவே நான் மைதா மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 110 கிராம் டால்டா எடுத்திருக்கேன், 100 கிராம் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன், சுகர் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா 200 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இதை மட்டும்தான் நம்ம 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதை ஒரு டோவாக நம்ம எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி 5 பிஸ்கெட் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டெசிகேட்டட் கோகோனட் பவுட்ரு சேர்த்து அதை நல்லா டைட்டாக டோவாக பிடிச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாக்லேட் பிஸ்கெட்டுக்கு நம்ம இது கூட கொக்கோ பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா டைட்டாக பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இது நம்ம கையால் உதுத்தோம்னா நல்லா உதிர்ந்து போயிடும். ஆனால் பிடிச்சி டைட்டாக வச்சோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட பிஸ்கெட்டோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் நட்ஸு சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் பாதாம், முந்திரி, வால்நட், வாட்டர்மெலன் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, இது 5 சீட்ஸும் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நம்ம 5 உருண்டை பிடிச்சிருந்தோம்ல, அதுலேருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நட்ஸ் பவுடரை சேர்த்துட்டு அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு மாவையும் சேர்த்து நல்லா இதையும் நல்லா டைட்டாக ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். நீங்கள் இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அப்போ தான் நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு கிடைக்கும். அடுத்தது நான் கொஞ்சமே டிஃப்ரெண்ட்டாக நான் எசன்ஸ் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் எந்த எசன்ஸு கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராபெரி பண்ண போகிறேன்றதுனால அந்தக்குரிய கலர் வர்றது பிங்க் கலர் கிடைக்கணும்ல, அதனால நான் ராஸ்பெரி ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் ட்ரை கிரான்பெரி இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை டோ மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் எது வேணாலும் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டூட்டி ஃப்ரூட்டி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதில் எல்லோ கலருக்கு பதிலாக எல்லோ கலர் பவுடர் இருக்கும்ல, அது நான் சேர்த்துருக்கேன். எல்லோ கலர் பவுட்ரு சேர்த்துட்டு இதில் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசன்ஸ் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா டோ மாதிரி டைட்டாக பிடிச்சி நம்ம வச்சிடலாம். அதாவது மாவாக நம்மளால் பிசைய முடியாது, எல்லாத்தையும் அழுத்தம் கொடுத்து உருண்டை மாதிரி கொண்டு வைக்கணும். அப்படி தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இதில் லிக்யூட் இன்க்ரீடியண்ட் எதுவுமே சேர்க்கலல்ல, அதனால நம்மளுக்கு இப்படி தான் நம்ம மாவு பிடிச்சி வைக்கணும். மாவு பிடிச்சி வச்சுட்டு நம்ம அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும். அரை மணி நேரம் நீங்கள் வெளியிலே வைக்கலாம். இல்லை உடனே செய்யணுன்னா 15 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பண்ணலாம். நான் அரை மணி நேரம் வெளியிலே வச்சு நான் தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். அரை மணி நேரம் கழித்து நல்லாவே நம்மளுக்கு மாவு செட்டாக பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வேணுன்ற சைஸ்க்கு நம்ம சப்பாத்தி கட்டையிலையும் தேய்ச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையாலே உருண்டை பிடிச்சி நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வர்றதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னென்னா நம்ம காய்கறிலாம் வெட்டோம்ல, அந்த போர்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ண ஒரு பிஸ்கெட்டோட டோவை எடுத்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அந்த மூடி எடுத்து அந்த பிஸ்கெட் அந்த இது மேலே வச்சு நீங்கள் கட்டையில் தேய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பிஸ்கெட்டுமே நம்மளுக்கு ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மொத்தமாக அந்த சைஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி மூடி ரெடி பண்ணி எல்லாத்தையுமே இதே மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக 180 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியான நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் எல்லாம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வர்றதுக்கு எல்லா மாவுலேயும் கொஞ்சோண்டு எடுத்து மார்பிள் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அப்புறம்
குட்டி குட்டி பால்ஸாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துருக்கேன். இது மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதிலே நீங்கள் வந்து எந்த வித கட்ரு வேணாலும் நீங்கள் கட் பண்ணி பிஸ்கட் கட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஸ்கெட் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு பிஸ்கெட்டையும் உங்களுக்காக உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ ஹோல்ஸ் விழுந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. ஆனாலுமே நம்மளுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பிஸ்கெட்லாம் ரெடியாகி கிடச்சிருக்குன்னு. இது 1 மந்த் வரைக்குமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் பட்ரு, கோதுமை மாவு கூட நீங்கள் இதில் போட்டு நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறைய ரெசிபீஸ் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இது மாதிரி பிஸ்கெட்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் மூலயமா கொரியர் பண்ணி விட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.